இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக மஞ்சள் பூசணியில் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து மஞ்சள் பூசணி விரும்ப மாட்டாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் ஜீனி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி 2 ஏலக்காய் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூட அதே கப்பில் 1 கப் மைதா மாவு அப்படி இல்லாட்டி கோதுமை மாவு, வேக வச்ச பூசணிக்காய் 1 கப், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் நெய் இல்லாட்டி வாசம் இல்லாத எண்ணெய், 1/4 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலில் நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாட்டி குக்கரை பெல்ட் இல்லாமல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதில் இந்த பவுலை வச்சு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நான் என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால ஒரு பெரிய ஸ்டாண்டில் வச்சுட்டேன். அதான் மேல் பார்ட் வந்து குக்கர் மூடியிலே ஒட்டிக்கிச்சு. ஆனால் அவுட்கம் வந்து நல்லா இருந்தது. பேக் சைடு வந்து நல்லா இப்படி தான் இருந்தது. கேக் சாஃப்டாக இருந்தது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.